இன்னைக்கோட ரெசிபி செய்யறதுக்காக நான் அமேசான்லேருந்து தான் வாங்கியிருக்கேன். இது எனக்கு இங்கே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் கிடைக்கல. கினோவா சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் கால்சியம், அயர்ன், மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ், ப்ரோட்டீன், டயட்ரி ஃபைபர்னு எக்கச்சக்கமான நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. நான் இந்த கினோவா சீட்ஸை ஒரு டம்ளர் பவுல் எடுத்துக்கிறேன். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு, இல்லைன்னா வெஜிடேரியன்ஸ், அதாவது நான்வெஜ்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோங்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு ஹை ப்ரோட்டீனான சீடு. இது அரிசி மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். பெரு நாட்டிலலாம் அரிசிக்கு பதிலாக அவங்க இந்த சீட்ஸை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சீடோட ப்ராடக்ட் லிங்க் நான் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸில் தரேன். அதே டம்ளரில் அரை டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இந்த குனோவா சீட்ஸை 2லேருந்து 3 முறை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கசக்கி க்ளீன் பண்ணணும். ஏன்னா இதுக்கு மேலே ஒரு கோட்டிங் இருக்கும், தின் லேயராக நேச்சுரலாகவே. அந்த கோட்டிங் உடம்புக்கு சில பேர்த்துக்கு அது ஒத்துக்காது. அதனால நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும். 2லேருந்து 3 தடவையுமே இது போல் நல்லா கசக்கியே க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சிடலாம். டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க தாராளமாக இந்த சீட்ஸை உபயோகப்படுத்தலாம். நான் அடுத்து இந்த சீட்ஸில் என்னெல்லாம் ரெசிபி செய்யலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த கினோவா சீட்ஸு உளுந்து நல்லாவே ஊறி வந்திருக்கு. தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்க்குறதுக்கு பாருங்கள், நல்லா அரிசி மாவை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் தேவையான அளவுக்கு இந்துப்பு போட்டு கையை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா புளிச்சு வந்துடும். மாவும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு, நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ இதை 6 மணி நேரம் ஃபர்மெண்ட் பண்ண விட்டுடலாம். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லாவே புளிச்சு வந்திருக்கு. பாருங்கள், நல்லா சூப்பராக புளிஞ்சு நல்லா பபிள்ஸாக வந்திருக்கு. இதை இப்போது கரண்டி வச்சு நல்லா ஒரு முறை கலந்துட்டுறணும். நம்ம சேனலில் நான் அரிசி சேர்த்தாம தான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இது போல் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காரத்துக்காக 5 பச்சை மிளகா எண்ணெயில் மிதமான சூட்லேயே இது நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதில் 3 நார்மல் சைஸ் வெங்காயம் நான் கொஞ்சம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிதமான சூட்டில் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். காரமாக சட்னி செஞ்சோம் அப்படின்னா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்தி நல்லா கலந்துட்டரலாம். வெயிட் லாஸ் பண்ணும்போதாக இருக்கட்டும், இல்லை சுகர் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இது போல் கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக இருக்கிற உணவாக சாப்பிடணும். ப்ரோட்டீன்ஸும் ஃபைபர்ஸும் அதிகமாக இருக்கிறது போல் சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஈஸியாகவே வெயிட் லாஸ் ஆகும். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் 3 நார்மல் சைஸ் தக்காளியும் நீட்டமாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு நல்லா மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அதோட தோல் எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா தக்காளி நல்லாவே வதங்கி வந்திருக்கும். இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டரணும். இது கூடவே நான் இன்னைக்கு ஒரு கை நிறைச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சியும் இந்த ஸ்டேஜில் நல்லா சொருவி சேர்த்திக்கலாம். இஞ்சி சேர்த்தும் போது வெயிட் லாஸுக்கு இது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கி சுருங்கி வர அளவுக்கு வெங்காயம் தக்காளியோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும். கடைசியாக இதில் சின்ன துண்டு புளி, சின்னதாக கட் பண்ணின ஒரு துண்டு தேங்காய். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே புளியும் தேங்காவையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஃப்ளேம் ஆனில் வச்சு தான் அதை கலந்து விடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நல்லா ஆறுனது பிறகு இது மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆரம்பத்தில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த சட்னிக்கு தாளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாளிச்சுக்கலாம். நான் இன்னைக்கு தாளிக்கலை.
அடுத்ததாக குயினோவா தோசைக்காக கொஞ்சம் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். பேனில் 1 டீஸ்பூன் தேங்காய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது கூட ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிதமான சூட்லேயே வெங்காயம் நல்லா வறுபட்டு வரணும். நான் வெங்காயம் வதங்கிறதுக்கு அளவாக மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் வெங்காயம் நல்லா சீக்கிரமாகவே வதங்கி வரும். அப்பப்போ கலந்துட்டு வெங்காயமும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. ரொம்ப ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு ஆகணுங்கிற அவசியம் இல்லை. கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தூவி விட்டு நல்லா கலந்துட்டுடலாம். கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா சுருங்கி வரட்டும், அது வரைக்கும் நல்லாவே கலந்துட்டுக்கலாம். வதங்கின வெங்காயத்தை மாவில் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்க போகிறோம். குயினோவா தோசை நம்ம அப்படியே செய்யலாம். இது போல் கொஞ்சம் வதக்கி சேர்த்தும் போது கொஞ்சம் ஃப்ளேவருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கேரட் சொருவி சேர்த்திக்கலாம், இல்லை பீட்ரூட் சொருவி சேர்த்திக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். இப்போ தோசை செய்யறதுனால தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாவில் இட்லி சுடலாமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இந்த மாவில் இட்லி சுட முடியாது. இட்லி எப்படி செய்யறது அதோட ரேஷியோ எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தோசை தவா கொஞ்சமாக சூடான உடனே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து கொஞ்சம் மெல்லிசாக தோசை போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தாளிச்செல்லாம் ஊற்றிருக்கறனால ரொம்ப மெல்லிசாக செய்ய முடியாது. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். தோசை கருகலை. இதோட கலர் இப்படி தான் வரும். ஏன்னா கொஞ்சம் நல்லாவே வேகிறதுக்கு வைக்கணும். சரியாக வேகாமல் சாப்பிட முடியாது. இது நல்லாவே ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான தோசை. இப்போ நான் வெஜிடேரியன்ஸ்லாம் பார்த்தோம்னா நம்ம சிக்கன், ஃபிஷ்ஷு, மட்டன் இது போல் சாப்பிட்றோம். வெஜிடேரியன்ஸ்க்கு அது போல் அந்த ஆப்ஷன்ஸ் இல்லை. பருப்பு வகைகள், தானிய வகைகள் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த குயினோவாங்கிற சீடுங்கிற நல்லாவே ஒரு எஃபெக்டிவான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அரிசி சேர்த்தாமலேயே இன்றைக்கி நல்ல ஒரு எஃபெக்டிவான குயினோவா தோசை ரெடி பண்ணியாச்சு. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.